மணி ஜெயராமன். ஆன்மீகம் மங்களம் உண்டாகட்டும். ஸ்ரீமன் நாராயணன் எம்பெருமானுடைய திருவடியை சேவித்து நேற்றைய தினம் திருமண வைபோகத்தை பற்றி உங்களிடம் பேசினேன். திருமணம் எவ்வாறு நடக்க வேண்டும், எங்கே நடக்க வேண்டும், எப்படி சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பதை தெளிவாக கூறினேன். நமது இல்லங்களிலோ மண்டபத்திலோ கோவிலிலோ ஐதீக முறைப்படி ஆச்சாரர்களுடைய முன்னிலையிலே யாகம் நடத்தி மந்திரங்கள் ஓதி உற்றார் உறவினர்களுடைய அனைவருடைய முன்னிலையிலே தெய்வத்தை சாட்சியாக வச்சு தேவர்களை சாட்சியாக வைத்து திருமணம் நடத்த வேண்டும் என்று சொன்னேன். அது நேற்றைய தினம். இன்றைய தினம் ஜாதகம் 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 இன்றைக்கி சமுதாயத்தில் மக்கள்கிட்ட என்னப்பா உன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிட்டுதா அப்படின்னு கேட்டால் ஜாதகம் சரியில்லைங்க, செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கலதர தோஷம், இப்படி தோஷங்களை சொல்லி குழந்தைகளுடைய திருமணத்தை தள்ளி போடுகின்றார்கள். அந்த காலத்தில் எந்த ஜாதகத்தை பார்த்தா பேர் பொருத்தம் பார்ப்பாங்க. நான் சின்ன பையனாக இருக்கையில் நம்ம சின்ன திருப்பதி பெருமாள் கோவிலில் காலையில் 6 மணிக்கெலாம் நல்ல நாள் பார்த்து வந்து நிறையா பேர் உட்காந்துட்டுருப்பான். அவன் என்ன நினைப்பா, இந்த பொண்ணை என் மகனுக்கு கல்யாணம் பண்ணுறேன், பண்ணலாமா? பண்ணலாம் அப்படின்னா வலது பக்கம் கவலி சொல்லு, வேண்டாம்ப்பா நாராயணா அப்படின்னா இடது பக்கம் சொல்லு. இப்படி குலதெய்வம் கோயிலில் பெருமாள் கோவிலில் அப்போல்லாம் பூக்கட்டி போட்டு கூட கேட்பா, இப்படி வர கேட்பா. அப்போ எந்த ஜாதகத்தை பார்த்தா? அவங்களாம் நல்லபடியாக வாழலையா, குழந்தை குட்டிகள் பெற்றுக்கலையா, சொத்து சுகம் சேர்த்துலையா, மங்களகரமாக இருக்காங்க. இன்றைக்கி அந்த பெரியவாளெலாம் பார்த்தா 70 வயசு, 80 வயசு, 90 வயசு, என்ன வயசு 101 வயசு, அடடடடா. இப்போலாம் சாப்பிட்ற சாப்பாடு சுகாதாரம் 60 வயசு இருந்தாலே அதிகபட்சம். அந்த சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே நமது குழந்தைகளை அதிவிரைவிலே 25 வயதிற்குள்ளாக திருமணத்தை நடத்திவிட்டோம் என்றால் அந்த குழந்தைகளுக்கு புத்திர பாக்கியம் மற்றும் குடும்பத்தில் உள்ள நல்ல கெட்ட சுபிஷங்கள் எல்லாம் அவள் அறிஞ்சிக்குவா. 30-32 வயசில் கல்யாணம் பண்ணால் உடல் ரீதியாகவே அது கெடுதல். என்னடா பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, உண்டாயிருக்காளான்னு கேட்டால் அவள் என்ன சொல்கிறா, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. பகவானே, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கு. என்னடா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க? அந்த காலத்தில் திருமணத்தை விட சாந்தி முகூர்த்தத்தை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பான். அந்த பொண்ணு ருதுவாகி 5ஆம் நாள் தாம்பத்திய உறவு வைத்தால் அது ஆண் குழந்தை என்றும், 6வது நாள் தாம்பத்தியம் வைத்தால் பெண் குழந்தை என்றும் அது நாட்கள் இருக்கிறது. அது தனியாக பேசுவோம். அந்த நாட்களிலே குழந்தைகள் நிச்சயம் உண்டாகும். ஆண் குழந்தை என்றால் ஆண் குழந்தை தான். இப்படி ஐதீகத்தை நாம் இப்பொழுது ஜாதகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு, அப்போல்லாம் ஒருத்தர் கேட்பேன், என்னப்பா தொழில் பண்ணுறேன் அப்படின்னா, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு பிளாட்டருடைய காப்பி எடுத்துக்குவா, 10-20 பேர் பிரிச்சுக்குவாங்க, ஆளுக்கு ஒரு காப்பி வச்சுக்குவாங்க. கேட்டால் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டுருக்கேன் அப்படிம்பாங்க. ஆனால் இப்போ என்னப்பா பண்ணுற அப்படின்னு யாரை கேட்டாலும், இப்போ நான் வரம் பார்த்துட்ருக்கேனே, 4-5 கல்யாணம் பண்ணிட்டேன். ஆமாம்மா, தோஷம் இருக்கிற பொண்ணு இருக்கா? நாகதோஷம் உள்ள பொண்ணு தான் வேணும், செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணு தான் வேணும். ஐயா, நான் சொல்கிறது என்னன்னா, ஐதீக முறைப்படி தேவர்களை நமது கோவில் நம்மளுடைய வீட்டிலே
திருமண வைபோகத்திலே முன்னாடி அமர வைத்து அவர்களை சாட்சியாக வைத்து உற்றார் உறவினர்களை சாட்சியாக வைத்து ஆச்சாரியர்கள் யாகம் பண்ணி திருமணத்தை நடத்தினால் தோஷங்கள் எல்லாம் விலகிவிடும். தோஷங்களே இருக்காது. அதுக்காகத்தான் தேவர்கள் வருகிறார்கள், கங்காதேவி வருகிறார்கள், நாராயணலட்சுமி வருகிறார்கள், நவகிரகம் வருகிறார்கள். இத்தனை தெய்வங்களையும் சாட்சியாக வைத்து கல்யாணம் முடிஞ்சவங்க நம்ம என்ன சொல்கிறோம்? அக்னி சாட்சியா, இங்கே இருக்கின்ற தேவர்கள் சாட்சியா, உற்றார் உறவினர்கள் சாட்சியாக இந்த பெண்ணை நீங்கள் மனமாற கண்கலங்காமல் வாழ வைப்பீர்களா என்று பொண்ணோட தகப்பன் கேட்குறது, எக்கையும் வளர்த்தும் போது கேட்குறாளே. அதனால் ஜாதகம்னு தூக்கிட்டு குழந்தைங்கள பாவத்தை சுமக்காதீங்க. அவன் 30-32 வயசில் கல்யாணம் ஆகி அவன் 40-40 வயசில் உங்களுடைய விருப்பப்படிய ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை பிறந்து அந்த குழந்தை பெருசாகிறதுக்குள்ளே இவ வயசாகிடுவா. அப்போ அந்த குழந்தைக்கு என்னத்தை சேர்த்த முடியும்? சொத்து சுகத்தை சேர்த்த முடியுமா? சந்தோஷத்தை சேர்த்த முடியுமா? 25 வயதுக்குள்ளே திருமணத்தை நடத்துங்கள். இந்த ஐதீக முறை இப்போ லண்டனில் எடுத்துக்கோ. லண்டனில் ஜாதகம் பார்க்குறீங்களா? ஃப்ரான்ஸில் ஜாதகம் பார்க்குறீங்களா? வெளிநாட்டில் இப்போ நம்ம ஜாதகம்னு தலைமையில் தூக்கி வச்சுட்டு அலையிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் அதிகம். எங்கே போய் பாரு நாகதோஷம் இருக்குது. இப்போ தோஷம் இல்லாத அவர்களுடைய விருப்பப்படியே ஜாதகத்தை பார்த்து திருமணம் நடத்தி வச்சுருக்கிறது எல்லாம் 100% நன்னா இருக்கா? சொல்லுங்க. அப்படி இருந்தால் நான் சொல்கிறது, நீங்கள் சொல்கிறது ஜாதகத்தை நான் ஏற்றுக்கிறேன். ஜாதகக்காரர்களை நான் குறை கூறவில்லை. ஜாதகக்காரர்களை குறை கூறவில்லை. ஜாதகத்தையும் குறை கூறவில்லை. புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் வழிமுறை உண்டு. நெருஞ்ச முள்காடு அந்த இதை நிவர்த்தி பண்ணாலும் தடம் வந்துடுது. எதுக்கும் வழி உண்டு. பெருமாள் நினச்சுண்டு நான் திருப்பதியில் போய் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஜாதகம் 2 பேர்த்துக்குமே சரியில்லை சுவாமி, ஆனால் நாங்கள் காதலிக்கிறோம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோ அப்படின்னு சொன்னான். மாப்பிள்ளையோட அப்பம்மா எல்லாம் சம்மதிச்சிட்டா, பொண்ணோட அப்பம்மா சம்மதிக்கலை. இது எனக்கு நேக்கு தெரியாது, கல்யாணம் முடிஞ்ச வெட்டி தான் தெரியும். திருப்பதியில் தேவஸ்தானத்தில் போய் அவளுக்கு 2 பேர்த்துக்கு திருமணத்தை நடத்தி வச்சேன். அங்கேருந்து திருமணத்தை நடத்தி இங்கே வீட்டுக்கு வரத்துக்குள்ளார அம்மா பொண்ணோட அம்மாக்காரி ஆளாத்தி எடுத்து வச்சுருக்கா. பெருமாள் விடமாட்டார். இன்றைக்கி அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, வேலை கிடைச்சிருச்சு, சுபிஷமாக வாழ்கிறாங்க, நன்னா இருக்காங்க, 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறா. சுவாமியே ஆண் குழந்தை பிறந்திருக்கு சுவாமின்னு சொல்லி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறா. அதனால் குழந்தைகளுடைய பாவத்தை சுமக்காதீங்க. 18 வயசு முடிஞ்ச உடனே குழந்தைகளுக்கு பருவ ஆசை வந்துவிடும். அது 20, 30, 32ன்னு லேட் பண்ணிட்டு இருந்தால் முகப்பாவனைகள் மாறிவிடும், உடல் ரீதிகள் இது போன்ற சுபிஷங்கள்லாம் மாறிவிடும். அந்தந்த பருவத்திலே அப்பப்போ திருமணம் நடத்தினால் சுபிஷம் உண்டாகும். அதனால் ஜாதகத்தை பாருங்கள். ஆனால் நான் சொல்வதை போல எல்லா ஜாதகத்திற்கும் வழிவகுக்கும் தனியாக நான் சொல்கிறேன். இப்போ நாகதோஷம் இருக்குது அப்படின்னா நாகதோஷத்தால் கெடுதல் கிடையாது. அவன் ஒருத்தன் நாகதேவன் இருக்கான், அவனுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சோம்னா அதை முறைப்படி நமக்கு வழி விட்டு நீங்கள் போங்க நல்லா இருங்கன்னு வழி விட்டு கொடுப்பான். அதை நான் அடுத்த சப்ஜெக்டில் பேசுகிறேன். நாகதோஷம் இருக்குது சுவாமி, செவ்வாதோஷம் இருக்குது சாமி, கலசர தோஷம் இருக்குது சாமின்னு சொல்கிறேல்ல, அதுக்கு என்ன பரிகாரம்னு ஒன்றும் பயந்துடாதீங்க. பரிகாரத்தால் எந்த விதமான சாதனையும் வெற்றி பெற முடியாது. வழிமுறையை என்ன சொன்னே, முட்கள் கடந்த காடு, அது வழிமுறை
அந்த முள்ளை வெட்டி வழிவிட விட அது மட்டும்தான் செய்ய முடியும். அதுக்கு நான் என்ன சொல்லணும்னோ அதை நீங்கள் செய்தீர்களானால் போதும். ஆகவே ஜாதகம் என்ற ஒரு புத்தகத்தை கையிலே எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடைய நிம்மதியை கெடுத்து அவர்களுக்கு அதிவிரைவில் லேட்டாக திருமணத்தை நடத்துவதை விட நீங்கள் ஐதீக முறைப்படி பெருமாளுடைய அனுகிரகம், சிவபெருமானுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலே ஆணும் பெண்ணும் பிடித்திருந்தால் திருமணத்தை நடத்தி வையுங்கள், சுபிஷம் உண்டாகும் என்று கூறுகிறேன். மணி ஜெயராமன். ஆன்மீகம் மங்களம் உண்டாகட்டும்.